ஆல் ரைட், பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் டிசிப்ளின் சம்மந்தப்பட்டது. ஞாபகத்துக் கொள்ளுங்க, எல்லாம் டிசிப்ளின். இன்னைக்கு ஒரு ஒழுங்கமும் கருமமாய் சபை நடக்கணும் என்றால் அங்கே மெய்ப்பன் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற எல்லோரும் அதில் பங்களிக்கணும். இன்னைக்கு எல்லோரும் அதில் பங்களிக்கிறது கிடையாது. ஏனென்றால் சில நேரத்தில் அந்த அக்கறையானது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இங்கே கவனிங்க, என் பழைய ஆசான் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லுவார், கடமைன்ற வார்த்தையை பயன்படுத்தாது அப்படின்வார். ஏன்னு கேட்டால் சொல்லுவார், கடமைன்றது வந்து கடமைக்கு செய்கிறது அப்படின்னு. இப்போ கடமைக்கு செயல்படுகிறதும், அப்போ அதுக்கு என்ன மாற்று வார்த்தைன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் பொறுப்பு அப்படின்வார். அது ஏற்றுக்குரிய கருத்து தான். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம், கடமைக்காக செய்கிறோம். சபைக்கு வர்றது கடமைக்காக செய்கிறோம், உட்காந்து தேவ செய்தி கேட்குறதும் கடமைக்காக செய்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க சிலரோட கை கொடுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுலாம் எல்லாம் ஒரு கடமைக்காக தான் போய் கொண்டிருக்குது. ஆனால் இது எப்போ தெரியுமா அர்த்தத்தை கொடுக்கும்? நீங்கள் பொறுப்பாய் அதை செய்யும் பொழுது. எப்படியா செய்யும் பொழுது? பொறுப்பாய் செய்யும் பொழுது. அப்போ நீங்கள் முதலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சின்ன காரியங்களோ, அந்த தம்பிங்க வந்து தண்ணி மாற்றுவார் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அதெல்லாம் பொறுப்பு சம்மந்தப்பட்டது. பொறுப்பு இல்லை என்றால் எப்பொழுதுமே உங்களால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்க சித்தம் என்னவோ, அவரோட திட்டம் என்னவோ, அதுக்குள்ளால நீங்கள் பங்காளிகளாக ஆக முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு உண்மையிலே புரிஞ்சிச்சு? இங்கே கவனிங்க, தேவன் உங்களுக்கு ஒரு சித்தம் வைத்திருப்பார், உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருப்பார், உங்களுக்கு சில சுதந்திரங்களை வைத்திருப்பார், எல்லாம் வைத்திருப்பார் தான் நிஜம். ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் என்றால் முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்குற பொறுப்பு உங்கள் இடத்துல இருக்கணும். இதை கர்த்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்தே எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் பொறுப்பில்லாத ஒரு மனுஷன், ஞாபகத்துக் கொள்ளுங்க. சுத்தமாய் பொறுப்பில்லாத ஊதாரித்தனமாய் சுற்றிக்கிட்டு இருந்த ஒருவன் நான். என்னுடைய பழைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். இருந்த போதிலும் அப்படியே பொறுப்பில்லாத தன்மையாக அழைத்துட்டு வந்து சபை நடத்த விடலை. விளங்குதுங்களா? இதை நடத்தத்தக்கதாய் சில காரியங்களை மாற்ற வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையும் மாற்றி எதெல்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்கோ அத்தனையும் சரி செய்ததுக்கு பின்புதான் கர்த்தர் என்னை ஊழியத்தில் பழக்கி வைத்தார். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ஆசை, நிறைய பேத்துக்கு வைராக்கியம், வெறி எல்லாம் இருக்குது. என்னதுன்னு எப்படியாவது மினிஸ்ட்ரிக்கு வந்துடணும் நினைக்கிறது தப்பு கிடையாது. அது வர வைக்க வேண்டிய ஒரு நல்ல எண்ணம் தான். பணம் சம்பாதிக்க போகிறேன், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன்ற எண்ணம் இருக்கிறத விட இந்த எண்ணத்தை நான் இன்னும் அதிகமாக நேசிப்பேன். இதை நான் இன்னும் அதிகமாக நேசிப்பேன். நான் வந்து சின்ன சின்ன ஊழியங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து செய்யிட்டா தப்பு கிடையாது, வர வைக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம். ஆனாலும் இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் ஏற்ற காரியங்கள்னால நீங்கள் இதில் ஒரு பெரிய பொறுப்புன்ற ஒரு பெரிய டைட்டில் உங்களுக்கு தேவைப்படுது. டைட்டிலாம் நினச்சிக்கொள்ளாதீங்க. ஏதோ நான் பாஸ்டர்ஸ் என்று பேசுகிறேன், ரெவரண்ட் என்று பேசுகிறேன், டாக்டர், பிஷப், நான் இதுக்கெல்லாம் சாரி, இதுதான் என்னோட சாப்டருக்குள்ளே இல்லாத ஒன்று. இதெல்லாம் தூர வச்சுருங்கன்னுவேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த டைட்டில் இல்லை, நமக்கு முன்னுக்கு இருக்க வேண்டிய உண்மையான டைட்டில் என்ன தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் நம்மளை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்ன கேட்கணும்னா, சொல்லணும்னா, அவர் அப்படி அவர் வாயிலிருந்து நம்மளை பார்த்து அழைக்கணும்னா நம்மளுடைய பேருக்கு முன்னுக்கு இன்னொரு காரியம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே முன்னுக்கு டைட்டிலில் நான் பாஸ்டரை வைத்துக்கொண்டு பொறுப்பு இல்லாமல் இருந்தேன்னா அப்போ சபை உருப்பிடாது. இந்த வார்த்தை விளங்குனுச்சா? பின் ட்ராப் சைலன்ஸில் வாரம் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பூரிப்பாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்களும் நல்லா தான் தேவ செய்தி கேட்குதுங்கன்ட்டு. ஆனால் கேட்குறவர்கள் எல்லோரும் உண்மையாலே உங்கள் சிந்தைக்குள்ளால் ஏற்றி வைத்திருக்கீங்களா? அன்பானவர்களே, ஏனென்றால் நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கணும், சபையை நடத்துறதுன்றது என்னுடைய பொறுப்பு, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எந்த ஒரு காரியமும் அது பங்கம் வரைத்தால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், விட மாட்டேன். ஆனால் அதை விட்டுட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன்னா, நான் யூஸ்வல் அதுக்குன்னு செய்தி கொடுக்கும் போது மாத்திரமல்ல, பழகுதுங்களா, நான் செய்தி கொடுக்கும் போதும் இந்த சபைக்கு கர்த்தர் அழைத்த மெய்ப்பனாக இருக்கிறேன். உங்கள் மத்தியில் நான் இருக்கும் பொழுதும் நான் மெய்ப்பனாக தான் இருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு வேறுபாடு பார்ப்பீங்க நீங்கள். அங்கே பாருங்கள், நான் உங்களை ஒருவனை போல நான் சிரித்து கொண்டு பேசி கொண்டிருப்பேன். ஏனென்றால் நான் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் தான் விளங்கி கொள்ளணும் என்னதென்று. மெய்ப்பன் என்றது ஒரு பொறுப்பு. அப்போ தவறாக நினைத்துக் கொள்ளாதீங்க. சிலர் உண்டு, என்னன்னா இந்த பாஸ்டர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் கனப்படுத்தி பார்ப்பாங்க.
பாஸ்டர்ஸ்னு வரும்போது அந்த சபைக்கு அவர் தான் மெய்ப்பனாக இருக்கிறபடினால, அதுவும் அந்த சபைக்கு அவர் தலைமை மெய்ப்பனாக ஒரு வேளை யாராவது இருந்தார் என்றால், அதாவது ஒரு ஃபியூ சீனியர் பாஸ்டர்ஸ் இருந்து மேலே ஒரு கீழே ஒரு ஃபியூ பாஸ்டர்ஸ் இருந்து அதுக்கு மேலே ஒரு சீனியர் பாஸ்டர் இருந்துட்டா, அந்த சீனியர் பாஸ்டர் தான் முடிவு எடுப்பார். அப்படி எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அவர் பேச்சுக்கு தான் எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதுனால அந்த பாஸ்டரை பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரு ஹை வியூ, ஹையான ஒரு பார்வை இருக்க தான் செய்யும். இதை பார்த்து சிலர் ஈச்சிக்க கூடும். என் வார்த்தை விளங்குதா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியெல்லாம் அப்படிப்பட்ட கிட்ட கிட்ட இருக்கிற காரியம்தான், எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்குது. ஆனா நீங்க விளங்கி கொள்ளணும், அப்படி எல்லோரும் மதிக்கத்தக்க அழைக்கிறதுனால அவர் ஒன்றும் தேவனும் அல்ல, ஊழியக்காரர்கள் தேவனும் கிடையாது, அதே போல அவர்கள் உள்ள பெரிய இடத்தை வகிக்கிறவர்களும் கிடையாது. அவங்க சாதாரண ஒரு மனிதர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். அப்ப நீங்க பார்த்து ஆசைப்படுறீங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெருமை ஒளிந்திருக்குது. புரிஞ்சா? அதாவது சில நேரத்தில் நம்ம மற்றவர்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் இந்த உயரத்தில் ஏறி உட்காந்துருக்கார்களே, அது இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குதே, இந்த பொசிஷன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்க, பார்த்தா 10 பேர் மதிக்கிறாங்கன்னு நினச்சா அந்த பொசிஷன்லேயே டார்கெட்டாக இருந்தீங்கன்னா நம்புங்க, அந்த பொசிஷனுக்கு நீங்கள் ஆசைப்படுறது, அந்த பொசிஷன் நீங்கள் மோகிக்கிறது மோகிக்கிறதுனா புரியுதா உங்களுக்கு? ரொம்ப தமிழில் பேசுகிறேன்னா, மோகிக்கிறதுனா மோகம் கொள்வது. அப்படியே அது வேணும், அது வேணும், அந்த சீட்டு வேணும், அந்த டைட்டில் வேணும்னு எதிர்பார்க்குறீர்களே, அது உங்களை எங்கே போய் நிறுத்திடும்னு நீங்கள் பார்க்கலாம். அது உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விட்டுரும். அன்பானவர்களே, இங்கே கவனிங்க. நான் ஏன் இந்த முன்னுரையை கொடுத்தது எப்பொழுது செய்திக்குள்ள போகிறேன் என்றால், சில காரியம் நம்ம எப்பொழுதும் விளங்கி கொள்ளணும். நம்ம சபைக்குள்ளால கர்த்தருடைய சந்நிதிக்குள்ளால அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால் நினைத்து கொள்ளாதீங்க ஏதோ இந்த பில்டிங் தான் ஏதோ ஒரு சபைன்னு அல்ல. நான் எப்பொழுதும் அதை தெளிவுபடுத்துறது உண்டு. இந்த கூடிகை வந்திருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவ மனிதர்கள். நம்மெல்லாம் யாரு? தேவனோட மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்மளுக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கூடிகை தான் இந்த சபையா நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அப்ப சபையாய் கூடியிருக்கிற நம்ம எல்லோரும் தான் கர்த்தர் அழைக்கிற சபை, மணவாட்டி சபை. அப்ப இந்த மணவாட்டின் சபை இடத்துல கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்ப்பார். அந்த காரியங்கள் என்னென்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளோட சொல்லிட்டு இருக்கிறபடிதான் இந்த சபையோடைய பொறுப்பு. அப்ப நான் அதை தான் செய்ய முடியும். அப்ப அதை நான் வச்சுக்கொள்ள, அதுக்கு தப்பா நினைச்சுக்கூடாது. பாஸ்டர் வந்தா அதை பத்தி இதை பத்தி பேசுவார், அதை பத்தி பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்சலாம் ஒன்னே ஒண்ணுதான், சத்தியத்துல கடுமையான பகுதியை எடுத்து சொல்லுவேன். சத்தியத்துல கடுமையான பகுதி தான் எடுத்து பேசுவேன். சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. நிஜமாலே அதான் நான். ஏனென்றால் நான் சில காரியங்கள் நான் ஏன் என்னை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, சபையோடைய ஒழுக்கம் சம்மந்தப்பட்டு பேசி கொண்டிருக்கேன், அதில் நான் சம்மந்தப்படுகிறேன். அன்பான பிள்ளைங்களே, நீங்கள் அதை தயவு செய்து விளங்கி கொள்ளணும். அப்போ சபைக்கு நீங்கள் எல்லோரும் வாரபரம் கூடி வந்திருக்கீங்க. நீங்கள் தேவனுடைய செய்தியை கேட்கணும்படிக்கு வந்திருக்கீங்களே, வந்திருக்கிற நீங்கள் திறந்த இருதயத்தோடு நல்ல ப்ராடான ஒரு திங்கிங்கோடு அமர்ந்திருக்கணும். இன்னைக்கு தேவன் என்கிட்ட என்ன வார்த்தையை கொடுக்க வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தியை கொண்டு சேர்க்க வருகிறார். அன்பான பிள்ளைகளே, அப்படி கேட்க நீங்க வாஞ்சியாய் காத்திருக்கும் போது மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளால வருது மாத்திரமில்லை, அது கிரியை செய்யும். நீங்க கவனிங்க அன்பான பிள்ளைகளே. இப்ப நீங்க சில காரியங்களை எப்பொழுதும் விலகிக் கொள்ளும். கர்த்தர் சில காரியங்களை சபையோட பேசுவார். அது ஏன் அவங்க கேட்டாங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் சில நேரத்தை கர்த்தர் சில காரியங்களை கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி கொடுக்கும்போது நான் நிப்பாட்டாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் சில நேரத்தை அது இறுதியாய் வாசிக்க சொல்லக்கூடும். கவனிங்க, போன வாரம் நம்ம ஒரு செய்தி பார்த்தோம்ல, நாம் அதை வேறு அதிகாரத்தை பார்த்தா அதே அதிகாரத்தோடு அதே செய்தியை கர்த்தர் வேற இடத்துல எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. அது அழகா தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு பாருங்க அப்படின்னு. அப்போ அது ஒரே செய்தியை 2 முறை கர்த்தர் அதை நம்மளுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்போ கவனிங்க, அப்போ தேவனுடைய வார்த்தையானது போய் உங்களுக்குள்ளால அல்லது உங்களுக்குள்ளால கிரியை செய்யணும் என்றால் முதல் காரியத்தை நீங்க உங்க சிந்தையில நல்லா தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை நான் முதலாக பெற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். எத்தனை பேர் தயாரு? இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு தேவ செய்தியை பார்க்க போகிறோம். அதை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்கள் தான். அதை நான் சில காரியங்கள் அதை ஆராய்ந்து சில காரியங்கள் நான் அறிந்து கொள்ளும் பொழுது, ஒரு தேவனுடைய ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கர்த்தர் காட்டின ஒரு பிக்சர்.
இன்றைக்கி நம்ம செய்திகளை வாரம் சபைகள் மாத்திரமல்ல, எனக்கு தெரிஞ்சு லைஃப்லேயும் பலர் கூடி நின்று கேட்குறார்கள். நிறைய பேர் கூடி நின்று இந்த செய்தியை வழியாக ஏதாவது புதுசாய் நம்மளுக்கு கிடைக்கும்னு. புதுசாய் கிடைக்கிறது பெரிய காரியம் அல்ல, விளங்குதுங்களா? ஏன்னா கர்த்தருடைய வழக்கமே அவர் பழசுலேருந்தும் புதுசுலேருந்தும் எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாரு. அது அவருடைய வழக்கம். ஆகினும் நம்ம எவ்வளோதான் புதுசாய் பெற்றுக்கொண்டாலும், எவ்வளோதான் புதிதாய் கற்றுக்கொண்டாலும், அதை கற்றுக்கொள்கிறதுல முதல் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம் படுகிறதா? என் வாழ்க்கை இங்கிருந்து கொஞ்சமாவது ஒரு செகண்ட் தூரமாவது நகருதா? ஒரு செகண்ட் புரியுதா உங்களுக்கு? கடிகார முள்ள பார்த்துக்கிறீங்களா? அந்த ஒரு முள்ளு ஒரு செகண்ட் நகரும்போது கண்ணுக்கு அவளையும் தெரியாது. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நகருதான்றதான் மேட்டர். ஒருவேளை நம்ம தேவ செய்தியை வாரம் கேட்டோம், நம்ம வாழ்க்கையை அங்கே தான் மாட்டிக்கொண்டு இருக்குன்னா, பிரச்சனை செய்தியில் அல்ல, பிரச்சனை உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான் இருக்குன்னு அர்த்தம். தனிப்பட்ட மனுஷன் இடத்துல தான் இருக்கு. ஏன்? அந்த வார்த்தை வரும்போது பெற்றுக்கொள்றதுக்கு மனது இருக்காது. தவற நினைத்து கொள்ளாதீர்கள். இங்க இருக்க நிறைய சிலர் வயது கூடியானவர்கள் இருக்கீங்க, 30 வயசை தாண்டவர்கள் இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்களும் இருக்கீங்க. நான் பெரும்பாலுமாய் பேசுகிற இந்த செய்தியானது வாலிப பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப சீட்ல நெருப்பு எரியும். ஏன் வாலிப பிள்ளைங்களுக்கு எரியும்னா, சிலருக்கு அதை கேட்க மனது இருக்காது. என்னத்தையும் வர அறுத்துக்கிட்டே இருக்கான், நிப்பாட்டவே மாட்டேன்றான். ஏன்? அவங்களுக்கு இதுல நாட்டம் கிடையாது. ஆனா அந்த வயது கூடியானவங்க, ஒரு 30 தாண்டினவர்கள், ஒரு 20 தாண்டினவர்கள் அட்லீஸ்ட் சரி ஏதோ பேசுறாரு கேட்போன்ற மனநிலையாவது கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது 100% அப்படி அல்ல, ஆனா கூடுமானவர்களுக்கு அதான் நடக்கும். 30 வயசு கூடியா கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் சரி இன்னைக்கு ஏதோ தேவ செய்தி கேட்கவன் கடமைக்கு வரோன்னு நினச்சி வரவர்கள் அநேக பேர் இருக்கலாம். ஆனால் 40 கடந்தவர்களுக்கு எதையாவது கற்றுக்கலாமா, ஏதாவது கேட்கலாமா, அந்த 35, 34 அதுக்கெல்லாம் மேலே சொல்கிறேன், விளங்குதா? அப்படியவர்களுக்கு தேவ செய்தி கேட்கணுவர்களும் இருக்காங்க. அப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரி மோஸ்ட் ப்ராப்ளி 90% அக்யூரேட்டாக இருக்கும். ஒருவேளை 40 வயசுக்கு மேலே ஏறி 35, 40 வயசுக்கு மேலே ஏறியும் இன்னும் அந்த 16, 15, 18 வயசு பிள்ளை மாதிரி யோசிக்குதுன்னா, இதை எந்த கேட்டகரியில் வைக்கிறது? இதுக்கு பதில் சொல்ல முடியுதா? எந்த கேட்டகரியில் வைக்கிறது? ஏன்? அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு புரியல, பரவாயில்ல, இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருந்தோம், ஆனா செய்தி கேட்கும் போது அவங்களுக்கு என்ன செய்ய? இந்த ஜென்ரேஷனை எப்படி காப்பாத்துறது? நான் அதனால தான் சொல்லுகிறேன், நீங்க புதுசாய் காரியம் கற்றுக்கிறது எந்த தப்பும் கிடையாது. சத்தியத்தை கேட்கணும், நான் கத்துக்கணும், வேதத்துல இன்னும் நிறைய மறைப்பொருளா இருக்கு, கத்துக்கணும் ஆசை நல்லது, வர வைக்க வேண்டியது. ஆனால் அதை கற்றுக்கொள்கிறதுனால பெருமை வரக்கூடாது, தாழ்மை வர வேண்டும். அதே போல எனக்கு இந்த விஷயம் தெரியும், எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு காட்டிக்கிறது இல்லை. எனக்கு அதனால தான் இந்த தியாலஜின்ற வார்த்தையை எனக்கு கொஞ்சம் பிடிக்காம போக ஆரம்பிக்குது. இந்த தியாலஜி, இறையல், நான் இறையல் படித்திருக்கிறேன், நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், என்னத்தை படித்தாலும் அது சொந்த வாழ்க்கையும் பிறரோட மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் அது ஒரு 10 காசுக்கும் புண்ணியம் இல்லாத ஒரு காரியம். அக்செப்டபிளா? ஏற்றுக்கூடிய கருத்தா? ஏற்றுக்கூடிய கருத்தா சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா, இறையில் அவர், இறையல்னா தேவனை குறித்து கற்றுக்கொள்ளுதல், அந்த இறையலே அவரை குறித்து. அப்ப அது இந்த 4 ஏட்டுக்கல்வியில கிடைச்சிருமா, இல்ல 10 பேர் நடத்த கிளாஸ்ல கிடைச்சிருமா? அதை தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து பெற்றுக்கொள்கிறீங்களே, இதை காட்டில மேலான காரியம் எதுவும் கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அதுக்குன்னு இறையல் கல்லூரி தேவை. சில காரியங்கள் கற்றுக்க உண்மையிலே தேவை. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் இதை கற்றுருக்கேன், நான் எனக்கு அது தெரியும், இதை தெரியும், அதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது, நம்புங்க. ஆனா நீங்க தேவனுக்கு பயந்து தேவனுக்கு காத்திருக்கீங்க பாத்தீங்களா, இது உங்களை உயர்த்தும். அதாவது நம்ம தேவன் என்று அழைக்கிறோம் பாத்தீங்களா, அவர் நம்மளுக்கு பிதாவா இருக்கிறார், ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பிதாவுடைய இருதயத்துல சில காரியங்களையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எடுத்து திருப்பி கொள்ளுங்க. ஆட்கள் இருக்காங்களா, இல்லை ஓடி போயிட்டாங்களா? ஐயா இருக்கிறாங்களா? நல்லது. கவனிங்க என்ன, 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 4வது வசனம் திருப்பி கொள்ளுங்க. 2 சாமுவேல் 19:4. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் அநேகமாக வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். சிலர் என் இடத்துல மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் பழைய ஏற்பாடே பேசிட்டீங்க, ஏன் புதிய ஏற்பாடே பேச மாட்டேன்றீங்க அப்படின்லாம் சிலர் கேட்டிருந்தாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு எனக்கு அது பிரிக்க தெரியாது. ஏன்னா கர்த்தர் அப்படி பிரிக்க தெரியாம தான் நினச்சிக்கோங்களேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நடுவில் ஒரு கோடு கொடுத்துட்டு ஒரே பைபிள்னு கொடுத்தாரு.
பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சம்பந்தப்பட்டவைகள் தான். விளங்குதுங்களா? நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டாயிற்றுனா அதுக்குன்னு ஒளிஞ்சேன் இல்லை, அதை கர்த்தர் வேறு ஒரு வண்ணமாய் அதை மீண்டும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு தான் வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 19:4 வாசிங்க. ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக் கொண்டிருந்தான். இந்த சம்பவம் என்னவென்றால், நான் உங்களுக்கு சின்ன காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். எத்தனை பேர் கதை கேட்க பிடிக்கும்? உண்மையா கை தூக்குங்க. கதை கேட்க பிடிச்சவங்க. ஏங்க பின்னாடி உட்காந்துருக்கிறீங்க, எல்லாத்தையும் கதை கேட்க பிடிச்சிருக்கு, நல்லது. அன்றைக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பிள்ளைகளை உட்கார வச்சு மெத்தையில் தூங்கும் பொழுது பிள்ளைக்கு கதை சொல்லுவாங்க. இப்போல்லாம் சொல்ல நேரம் இல்லை, ஃபோனை கையில் கொடுத்துறாங்க, தான் நீயே கதையை பாருன்ட்டு. பிள்ளைகளை கேட்க எப்படிங்க? இப்போ தாவீது ராஜாக்கு ஒரு மகன் உண்டு, அப்சலோம். அப்போ இந்த அப்சலோம் என்றவர் தன் தகப்பனுடைய அந்த அரியாசனத்துக்கு ஏறணும் அப்படி என்ற ஒரு ஆசை கொண்டு விட்டார். எப்படி ஆசை கொண்டு விட்டார்? அப்படி ஆசை கொண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இவர் ராஜ்யபாரத்தை எடுக்கிறதுக்கு அவங்க அப்பாவை ஓட விட்டார். அவங்க அப்பா ஓடிட்டார் தாவீது. அப்போ உங்களுக்கு தெரியும், தாவீது ஓடி போய் ஒளிந்திருந்தார். முதல்ல சவுலுக்கு பயந்து ஒளிந்திருந்தார்னு பார்ப்பீங்க. ரெண்டாவது அப்சலோமுக்கு ஓடி ஒளிந்தார்ன்ற மாதிரி இருக்கும். நம்புங்க, அவர் அவங்களுக்கெல்லாம் பயந்து ஒளியில. அவர் யாருக்கு பயந்து ஒளிஞ்சாரு? அவருக்கு தான் பயந்து ஒளினாரு. அவரு இவங்களை யாரும் ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தாவீது ஓடிட்டாரு. விளங்குதுங்களா? அப்போ இஸ்ரவேல் பலர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த அப்சலோமோட போய்விட்டார்கள். அதில் இந்த யூதா குடும்பத்தார்கள் மாற்றம், யூதா குடும்பத்தார் யூதா ராஜ்யத்தில் மட்டும் பலர் மட்டும் பார்த்தீங்கன்னா தாவீதோடு நின்றிருந்தார்கள். அப்போ அந்த மகன் இவனை துரட்டும் பொழுது அவருக்கு ஒருத்தர் ஆலோசனையாய் வந்தார். யாருக்கு? அவர் பேர் ஞாபகம் இருக்கு. அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்தவருடைய பேர் எத்தனை பேருக்கு ஞாபகம் உண்டு? அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் என்றவர் ஒரு தேவனே தீர்க்கதரிசி, தேவனே ஒரக்கல்ஸ்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மாதிரி சொல்லக்கூடியவர்னு அர்த்தம். விளங்குதா? அவருடைய வார்த்தை அந்த அகித்தோப்பேல் வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை போல இருக்குமா. அப்ப இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையில அகித்தோப்பேல் ஒரு அருமையான ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையின் பிரகாரம் செயல்படும் பொழுதுதான் ஹூசாய் என்ற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து யார்? அப்சலோமை அந்த அவர் அகித்தோப்பேல் சொல்லி கொடுக்கத்தக்க இருந்த அந்த பிளான் பிரகாரம் செய்ய விடாம ஹூசாய் தடுத்து விட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்னது? கதை புரிஞ்சா இல்லையா? கதை புரியாதும் கை தூக்கி காட்டுங்க. கதை புரியலையா? மீண்டும் சொல்லுகிறேன். இந்த அப்சலோம் என்றவர் யார் என்றால் தாவீதோடைய மைந்தன், குமாரன். அவருக்கு இந்த அரியாசனத்தை மேல ஆசை. அந்த அரியாசனத்தை அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, கட்டாயம் வகை அந்த அரியாசனத்தை பிடுங்க பார்த்தார். அப்ப என்ன செஞ்சாருன்னா, அது நிமித்தம் தாவீது ஓட வேண்டியதாச்சு. ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ விளங்குதுங்களா உங்களுக்கு? சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த கிளர்ச்சி நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, யூதா குடும்பத்தார் மாத்திரம் தாவீதோட நிற்கிறாங்க. பலர் இஸ்ரவேல் என்ற பல ஜனங்கள் எல்லாம் அப்சலோமோடு கூடிக்கொண்டார்கள், தாவீதோடைய மகனோடு. விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த யாரு? இந்த தாவீது தன் மகனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அதுவும் அவர் மூலியமா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்யறாருன்னா, ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறார். அந்த இடத்த நண்பருக்கு சொல்லுகிறேன். அவர் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிந்திருக்கிறார். அங்க ஒளிந்திருக்கும் பொழுது அவருடைய மகன் ஒரு சேனையோடு இஸ்ரவேலுடைய இராணுவத்தோடு வந்திருக்கிறார், பெரிய கூட்டம். அப்ப இவங்க எப்ராயிமோடைய அந்த 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 காடுகள் இருக்காங்க, அதுக்கு தள்ளி இந்த பக்கத்து தாவீது இருக்கிறாரு. இப்ப இந்த கூட்டத்துல அப்சலோம் மாட்டிக்கொண்டார். யாரோட சேனை கூட? யாரோட? அப்சலோம் தனி சேனையே வருகிறார். தாவீது யூதா குடும்பத்தோடு இருக்கிறார். அப்சலோம் மாட்டிக்கொண்டார். அப்ப யார்கிட்ட மாட்டிக்கிட்டாரு? தாவீதோடைய இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த தாவீதோடைய மகனை என்ன பண்ணிட்டாங்க? அப்சலோமை யோவாபு குத்தி கொண்டு விட்டார். விளங்குதுங்களா? கொன்னுட்டு இப்ப அந்த ராஜாக்கு செய்தி அனுப்புறாங்க. அப்ப 2 பேரும் ஒடியாந்து செய்தி கொடுக்குறாங்க. என்னதுன்னு அதுல ஒருத்தர் கொடுத்தாரு. என்னதுன்னு? உங்க மகன் செத்து போயிட்டாரு, அப்சலோம் செத்து போயிட்டார். அப்சலோமை செத்து போயிட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே தாவீது இந்த 4வது வசனத்தை சொன்னது போல என்னதுன்னு, ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனே ஆகிய அப்சலோமே, அப்சலோம் ஆகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக் கொண்டிருந்தார்.
யோசிச்சு பாருங்க, பையன்தான் தகப்பனை கொல்ல தேடினான், நிஜம்தான். அப்சலோம் தன் தகப்பனாகிய தாவீது ராஜாவை கொலை பார்த்தார், தேடிக்கிட்டு இருந்தார், திட்டம் போட்டார். அதே போல இராணுவத்தையும் கூட்டிட்டு வந்து தன் தகப்பனை கொல்லதான் வந்தார். அப்ப தாவீது உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையா? இருக்கு. இருந்த போதிலும் தன் மகன் செத்து விட்டான், நிஜம்தான். இப்ப தாவீது அழுகிறாரு, தன் மகன் செத்து போயிட்டார் என்று. நான் கேட்கிறேன், ஆயிருந்தாலும் தாவீது ஒரு தகப்பன், தன் மகன் செத்து விட்டான். அன்பானவர்களே, ஆச்சரியமான காரியங்கள்லாம் இதுக்குள்ள உண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் விஷயத்தை சொல்ல போகிறேன். தாவீது இந்த கதாபாத்திரத்தில் யாரா இருக்கிறார், யார் என்னவா இருந்தார், இது பின்னாடி ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற கர்த்தருடைய நிழலாட்டம் என்னன்றதான் இன்னைக்கு பேச போகிறோம். சும்மா கதை சொல்ல வந்து நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு மர்ம ரகசியம், கர்த்தருடைய காரியங்கள் ஒளிந்து உள்ளது. அப்ப தேவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக சில கதாபாத்திரங்களை இந்த கதையில் ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி? தேவன் தன்னுடைய கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி காட்ட இந்த கதையில சில கதாபாத்திரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஒரு காரியம் என்னவென்றால், இந்த கதாபாத்திரத்துல தாவீது தேவனாய் காணப்படுகிறார். தாவீது தேவன் அல்ல, அந்த கதாபாத்திரம் தேவனை காட்டுகிற கதாபாத்திரமாக இருக்கிறது. நான் இதுக்கப்புறம் தான் ஒன்று நான் சொல்லி வரப்போகிறேன். அன்பான பிள்ளைகளே கவனிங்க, தாவீதுக்கு தன் மகன் தீங்கு விளைவிக்கிறார், தனக்கு அழிவை தான் உண்டு பண்ண பார்க்கிறார்னு தெரிந்த போதிலும், விளங்குதுங்களா, அந்த தாவீது தன் மகனை நேசிக்கிறார், தன் மகனை விட்டு கொடுக்க மனதில்லை. ஒரு படி மேலே போய் சொல்லுகிறேன், கொஞ்சம் பின்னாடி போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஈத்தாயும் யோபோட சகோதரனை கூப்பிட்டு அனுப்பும் போது என்ன சொல்லுகிறாரு? பிள்ளையாண்டான் ஜாக்கிரதம், கொன்றாதீங்க, அந்த பையனை கொஞ்சம் பொறுமையாய் ஹேண்டில் பண்ணுங்கன்னு தான் சொல்லி அனுப்புகிறார். எத்தனை பேர் பார்க்க ஆசையா இருங்க? எடுத்து காட்டுருவாங்க. 2 சாமுவேல் 18:5 வாசிங்க. ராஜா யோவாபையும் அபிஷாயையும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். மெதுவா கொள்ளுங்கனாரோ, என் நிமித்தம் மெதுவாய் நடத்துங்கன்னா மெதுவா அப்படி கத்திய குத்துறேன் அப்படியா? அவனை சாஃப்ட்லி ஜென்டலா டீல் பண்ணுங்க தான் சொன்னாரு. ஆனா இந்த யோவாப் என்ன பண்ணிட்டாருன்னா, தன் மகனை, தாவீதோட மகனை கொன்று விட்டார். ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஆனா தாவீது உயிரை கொல்ல வந்தது அப்சலோம் என்றது என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இந்த கதாபாத்திரத்தில் வர தாவீது பிதாவாகிய தேவன்னா, அப்ப அப்சலோம் குமாரன்னா இயேசுவோ? ஆமாம். அப்ப நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது என்னதுன்னு, ஐயோ அப்சலோம் கெட்டவனாச்சே, தாவீதை கொல்ல தேடினானே. நீங்க அந்த ஒரு வண்டமாய் மாற்றம் தான் பார்க்கிறீர்கள். அன்பான பிள்ளைகளே ஞாபகத்துக் கொள்ளுங்க, அப்சலோம் தேவனால் அபிஷேகிக்கப்படாதவன். விளங்குதுங்களா? தேவனுடைய திட்டம் சோலோமன் மேல இருந்தது. அப்சலோம் அரியாசனத்துக்கு ஏற தகுதி இல்லாதவன் என்று அல்ல, விளங்குதுங்க உங்களுக்கு, அவன் ஏற தகுதி உடையவன். ஆனா அவனிடத்துல அழைப்பு இல்லை. ராஜாவாய் அமர்த்துக்கு அவனுக்கு இது நேரம் கிடையாது. என் வார்த்தை விளங்குதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நான் சில காரியங்களை பேசும்பொழுது சில ஆள் நினைப்பாங்க, என்னது இவரு இப்படி சொல்லுகிறாருன்னு. கொஞ்சம் பொறுமையாய் கேட்டால் நான் சொல்ல போகிற காரியங்களுடைய அந்த விடயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ முதலாக நம்ம ஒன்று ஒன்றாய் பார்த்துட்டு போகலாம். இப்போ தாவீது அலறுகிறாரு, ஐயோ என் மகன் இறந்துட்டானே, மகன் செத்துட்டானே என்ற தாவீது தன்னுடைய அந்த பிள்ளையின் மேல், மகன் மேல வைத்திருக்க பாசத்தை, அந்த நிமித்தம் அவர் அழுந்து கொண்டிருக்கிறார். 5வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 19:5. ஒன்னுனாய் பார்ப்போம். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரிலும் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். யாரு கேட்கிறா? யோவாப்.
யோபு தாவீதுகிட்ட கேட்குறாரு, நீ வீட்டுக்குள்ளே உக்காந்து உன் மகனின்னு அழுகுற, இன்னைக்கு நீ என்ன தெரியுமா பண்ணிட்ட? அவர் சொல்கிறாங்க, உம்முடைய ஜனத்தையும், உனக்காக சண்டை போட வந்தான் பார்த்தியா ஒரு கூட்டம், அவனையும், அதுக்கப்புறம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்களே, குமாரன் குமார்த்தி, நீ பெற்று வச்சிருக்க பிள்ளைங்க, இவங்க உன்னுடைய மனைவிகள், உன்னுடைய மனைமாட்டியார்கள்னா அவருடைய அந்த கான்கியூபைன்ஸ், அவர்கள் எல்லாத்தையும் உசுரை காப்பாத்தின இந்த ஜனங்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? இன்னைக்கு முகத்தையும் வெக்கப்படுத்தினீர்னு போட்டிருக்கு. அதாவது அவமானப்படுத்திட்ட. ஏன் தெரியுமா? இப்ப யோபுடைய ஆங்கிள் நீ பார்க்கணும். நீங்க யோவாபு கூட சேர்ந்து இந்த யூதா புத்திரர்கள் எல்லோரும் சேர்ந்து தாவீதை காப்பாற்றும்படிக்கு, எதுக்கு? தாவீதை காப்பாற்றும்படிக்கு, தாவீதோட குடும்பத்தை காப்பாற்றும்படிக்கு, தாவீதோடைய பொண்டாட்டி பிள்ளைகள் மனைமையாடியாடிகள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக செத்த போனா யாரு? அப்சலோம் ஜெயித்தா இவங்களுக்கு சாவுன்னு அர்த்தம். விளங்குதா அவங்களுக்கு? போய் கஷ்டப்பட்டு தாவீதோட குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தா தாவீது அழுகுறாரு தன்னுடைய பள்ளிக்காக. அப்ப யோபுடைய எண்ணம் சரியா தவறா? இங்க நான் கேட்கிறேனே, உங்களை ஒரு ஒரு உதாரணமா கேட்கிறேன். இப்ப எனக்காக ஒரு கூட்டம், என்னை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் வெளியே கிளம்புது. நான் தனியால் தான், ஆனா என்னை சம்பி ஒரு கூட்டம் இருக்குது. இதுக்காக எங்கெங்கயோ இருக்கிற ஜனங்கள்லாம் எனக்காக கூடி, இந்த பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க நம்ம போய் நிற்போம் அவரோட அப்படி வந்து நின்று என் எதிராளியோடலாம் சண்டை போட்டு, சரியா, அந்த எதிராளியை அழிச்சு என்ன காப்பாத்தினவங்க, அந்த எதிராளிக்காக நான் உட்காந்து ஓடு அழுகுறேன். இவங்க எல்லாத்தையும் கண்டுக்கவே இல்லைன்னா இப்ப சொல்லுங்க, நான் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன். உண்மையிலே சொல்றேன், நான் கெட்டவன். ஏன் தெரியுமா? என் ஜீவனையும் என் குடும்ப ஜீவனையும் விளங்குதா எல்லாத்தையும் காப்பாத்தினவங்களுக்காக உட்காந்து நான் கதறிக்கிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? பார்க்க கெட்டவன் மாதிரி இருக்கா இல்லையா? அதுக்காக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பார்க்க கெட்டவன் மாதிரி இருக்கு, ஆனா உண்மையான வில்லன் யார் தெரியுமா? அவன் தான். உண்மையிலே சொல்றான், அவன் தான் மெயின் வில்லன். இந்த யோவாப் பிறகுதான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிமா. அதுல அந்த 19:5 அப்படியே வாசிட்டு வாங்க. வெக்கப்படுத்தினீர், இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து. எப்படியா? உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. கவனிங்க, அதில் தாவீதுகிட்ட இருக்க ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா இப்போதைக்கு தெரியுது? அவரை வெறுக்கிறவர்களாம் இவரு நேசிக்கிறாராம். அந்த பின்னாடி துண்டு வருது பார்த்தீங்களா, உன்னை சிநேகிக்கிறலாம் வெறுக்கிறீர்னு. எங்கேயாவது இடத்த தாவீது அப்படி நடந்து கொண்டாரா? இல்லை. தாவீதுகிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தன்னை விரோதிக்கிறவர்களை சிநேகிக்கிற ஒரு தன்மை. தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, தன்னை விரோதிக்கிறவர்களை சிநேகிக்கிற தன்மை. அதாவது தாவீதை எல்லாராலும் விலகி கொள்ள முடியாது. ஏன்னா தாவீதுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தவனை என்ன பண்ணிட்டாரு? ஒரு அமலேக்கன சவலை அவன் தான் கொண்டான்னு தெரிஞ்சோன்னு அவனை கொண்டு போட்டாரு. தாவீதை நீங்க விலகி கொள்ளவே முடியாது. தாவீதோட தன்மையே அப்படித்தான். ஆனால் இது இருக்கிற காரியம் என்னவென்றால், இந்த மகன் செத்ததுக்கு ஒரு கூட்டம் சந்தோஷப்படுது, ஆனா தகப்பனோ கவலைப்படுகிறார். அன்பான பிள்ளைகளே, இப்பதான் நம்ம ஒன்னொன்னாய் பார்க்க போகிறோம். அதுல பாருங்க, ஒரு ஆங்கிலத்தில் அது 2 சாமுவேல் 19:6 வருது. இப்போ நான் சொன்ன காரியம் இருக்குல்ல, ஆங்கிலத்தில் எனக்காக அதை வாசிச்சிடலாம். இல்லை என்றால் சிலர் சொல்லுவாங்க அது வாசனமே இல்லையன்ட்டு. ஆங்கிலத்தில் 6வது வசனத்தில் 19வது அதிகாரம் 6வது வசனம் தொடக்கத்திலே இருக்கு, in that you loved thine enemies and hated thy friend. இன்று நீ உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து. அது ஆங்கிலத்தில் 19:6 வருது. விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ சில அந்த வசனத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லையே அந்த வசனமே இல்லையன்ட்டு இருக்குது. ஆங்கிலத்தில் பார்க்குறவங்க அங்கே பாருங்க. ஏனென்றால் நான் ஆங்கிலத்தில் பார்த்து எழுதுகிறவன், பிறகு தமிழில் செக் பண்ணி பார்த்தா தெரியுது அந்த வசனம் காணோன்னு தேடிட்டு இருக்கிறேன். அப்போ இது 5 கடைசியில் இருக்குதுன்ட்டு. அப்போ இந்த அப்சலோம் எப்படி திருத்தம், இந்த யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்க்கணும் என்றால் நீங்க சில காரியங்களை எடுத்து பார்க்கணும். கவனிங்க, எடுத்து வாசிங்க என்னோட 2 சாமுவேல், திருப்பி கொள்ளுங்க 2 சாமுவேல் 3:24 அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 3வது அதிகாரம். எத்தனை பேருக்கு இருக்கு செய்தி விளங்கிட்டு வருது? உண்மையா புரியுதா? ஓகே, குட். ஏனென்றால் சில நேரத்தை சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க நெரேட் பண்றீங்க ஒரு கதையை, அந்த கதை இங்க போய் அங்க வந்து திரும்பி சுத்திட்டு இங்க வருது அப்படின்னு நடுவில் பூந்தா சிரிக்கிறாங்க. அப்பதான் சிலர், ஆமா இது வழக்கம். அதனால தான் நான் சொல்றேன், நான் எடுக்கிற செய்திகள் நீங்க முழுமையாக கேட்டால் தான் அந்த செய்தி புரியும், இல்லைன்னா தலை எது வால் எதுன்னு தெரியாது. இப்ப நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, நிஜமான எதிரி யார் தெரியுமா உங்களுக்கு?
இந்த யோவாப். இந்த யோவாப் எப்படிப்பட்ட மனுஷன்றதை நம்ம பார்த்தே ஆகணும். ஏனென்றால் சில நேரத்தில் இந்த யோவாப் மாதிரி மனிதர்கள் நம்மளை சூண்டி இருக்க கூடும். அன்பான பிள்ளைங்க, 2 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. என்றால் நான் செய்தி வாசிக்க சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கறதுக்கு. சில நேரத்தில் இந்த யோவாப் மாரி மனிதர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடும். பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நீதியான காரியங்களை பேசுகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நல்லதை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது ஞாபகத்துக் கொள்ளுங்க, அந்த கதாபாத்திரம் வருகிற யோவாப் அந்த ஜனங்களுக்கும் தாவீதுக்கும் இரக்கம் படுற வண்ணமாய் தான் காணப்படுகிறார். ஆனா தாவீது யார் என்று யோவாபுக்கு இன்னும் தெரியவில்லை. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த யோவாபுடைய கதாபாத்திரத்தில் இருக்கிறது தான் இன்னைக்கு நீங்களும் நானும். நம்மளுக்கு இன்னும் யாரு தாவீது என்கிற ராஜா என்று யாரும் தெரியல. ஏன் அநேக நேரத்தில் தாவீதை பிறக்க மட்டும் தாவீது ராஜா பிறப்பார்னு மட்டும் போட்டிருக்கு. ஏன் தாவீதை மட்டும் வேதம் தாவீது ராஜானே அழைக்குது? பிறக்கிறதுக்கு முன்னாலே தாவீதை ராஜாவென்று அழைக்கிறது ஏன்? அந்த கதாபாத்திரம் தேவனுடைய கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறதுனால. அப்ப அந்த தகப்பன் அப்படி நடந்து கொண்டதுக்கு, தாவீது ராஜா அந்த தகப்பனானவர் அப்படி நடந்து கொண்டதுக்கு பின்னாடி சில காரணங்கள் உண்டு. விளங்குதுங்களா? எடுத்து வாசிங்க. இப்போ என்னோட 2 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 27. இந்த அப்சலோம் என்னாலாம் செய்தார் என்று அவருடைய முதல் சில காரியங்களை பார்ப்போம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு இரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். போதும். அதாவது நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்த யோவாப் என்ற மனுஷன் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார்னா, அப்னேர் என்கிற ஒரு மனுஷனை கொன்று போட்டிருக்கார். எத்தனை பேருக்கு வேதத்தை தெரியும்? இது கை தூக்கி காட்டு. அப்னர்னு ஒருத்தரை கொண்டு போட்ட விஷயம் தெரியுமா? தெரியாதான் கை தூக்கி காட்டுங்க. நான் நிஜமா கேட்கிறேன், தெரியாதுன்னு. யார் இந்த அப்னேர் என்றால், சவுல் ராஜா இருந்தால தாவீதுக்கு முன்ன, அந்த சவுல் ராஜாவோடைய சேனைகளின், அந்த இஸ்ரவேலோட சேனையோடைய இராணுவ தளபதி தான் இந்த அப்னர். எப்படி இந்த யோவாப் இருக்கார்ல, யோவாப் தான் தாவீதோடைய அந்த படை இருக்குல்ல, தாவீதுக்கு மொத்த படையை வச்சிருக்கார்ல, ஆர்மி பேஸ், அந்த ஆர்மியோட ஜெனரல் யாரு? யோவாப். நான் ஏன் இந்த டேர்ம் பயன்படுத்துறேன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த டேர்ம்ல சொல்லும்போது நீங்க விளங்கி கொள்வீங்க. நான் பேசுறதை 10 பேருக்கு புரியலாலும் பரவாயில்ல, 2 பேர் கேட்டாலும் பரவாயில்ல, புரியுற மாதிரி பேசணுன்றதுக்காக பார்க்குறேன், விளங்கி கொள்ளுங்க. அப்போ தாவீதுக்கு ஒரு படை இருந்துச்சுல, மொத்த படை, அந்த படைக்கு தலைவராக இருந்ததுதான் யோவாபு. சவுல் ஆளுகை செய்யும் பொழுது சவுலோட மொத்த இராணுவத்தை அந்த தளபதியாக இருந்தால் இந்த அப்னர். இந்த அப்னரு நீங்க நினைக்கவே ஒரு கெட்ட மனுஷன் அல்ல, இவர் ஒரு நல்ல மனுஷன். ஏனென்றால் அவர் சவுலோட நிஜம். பிறகு தாவீது அந்த அவங்க 2 பேத்துக்கும், அந்த 2 குடும்பத்துக்கு சண்டை வரும் பொழுது, ஒரு பக்கத்து யாரு சவுல் செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது ஹெப்ரோனுக்கு தான் ராஜாவானாரு. ஆனால் ஸ்டில் இந்த சவுலுடைய குடும்பத்தார் ஆளுகை புரிந்து கொண்டே தான் இருக்காரு. விளங்கி கொள்ளுங்க. சிலர் நினச்சிக்கிட்டாங்க உடனே தாவீது ராஜ்யபாரத்துக்கு கேட்டார். இல்லை, அவர் ஹெப்ரோனுக்கு ராஜாவா இருந்தார். ஆனால் இன்னும் சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் ஒரு சண்டை போயிட்டே இருந்தது. சவுல் குடும்பம் இன்னும் அவ்வளவு பலமாய் நின்றதுக்கு காரணம் இந்த அப்னர் என்ற ஒரு மனுஷன் உள்ளுக்கு இருந்தனால. ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்னர் திருத்தம், அந்த சவுலுடைய மகன் இன்னொருத்தர் இருந்தார், இஷ்போஷத். எத்தனை பேருக்கு தெரியும்? இஷ்போஷத்னு ஒருத்தர் இருந்தார். அந்த இதெல்லாம் நான் இங்கே எழுதலை, விளங்குதா? நீங்கள் வச்சுக்க, ஆமாம் நீங்கள் பார்த்து பேசுவீங்கன்னா, ஆனால் அதெல்லாம் எழுதலை. அந்த இஷ்போஷத்னு ஒருத்தர் இருந்தார். நான் ஆங்கிலத்திலே அந்த பேர் அப்படியே சொல்கிறேன், தமிழில் கொஞ்சம் தப்பாக இருந்தால் பொறுத்துக்கொள்ளுங்க. இங்கிலீஷில் இஷ்போஷத். அந்த இஷ்போஷத் என்ன செய்தார் என்றால், ஒரு கட்டம் வரும்போது இந்த யாரு இந்த அப்னரை கொஞ்சம் கேவலமாய் பேசி விடுகிறார். என்ன சொல்கிறார்னா, நீங்கள் என் தகப்பனுடைய மனைமாட்டியோட நீ சேர்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது, இப்போ ஞாபகம் வருதா? குற்றச்சாட்டை வைக்கும் போது இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன நாயா அப்படின்னு, அதாவது ரொம்ப கேவலமாக நடத்திட்டாங்க. அவர் அந்த மொத்த இஸ்ரவேலையும் நல்ல மதிக்கத்தக்க ஒரு பெரிய இராணுவ ஜெனரல், சாதாரண ஒரு ஆள், நாய் மாரி நடத்துறதுல வர போகிற மாதிரி திட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கேவலப்படுத்தினால அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு என் மரியாதை தெரியல. அது நிமித்தம் அவர் தாவீதுக்கிட்ட தாவீது அதை வரவேற்றார். அந்த என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு? நான் இந்த மொத்த இஸ்ரவேல் தேசத்தையும் உங்களுடைய ராஜ்யபாரத்தோடு கொண்டு வருகிறேன்.
நீங்க ஹெப்ரோனுக்கு ராஜாவா இருக்கீங்க, நீங்க மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாங்க, இந்த ஜனங்களை நான் கொண்டு வருகிறேன்னு சொன்னவரை விளங்குது உங்களுக்கு. அப்ப அந்த அளவுக்கு பவர் யார்கிட்ட இருக்கு? இந்த அப்னர் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் தாவீதும் இந்த அப்னரும் ஒரு உடன்படிக்கை மாதிரி செய்து கொண்டு, விளங்குதா, அப்படி போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப கதைக்குள்ளால ஒரு பிளாஷ்பேக் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னவென்றால், இந்த அப்னர் ஒரு கட்டம் இந்த யோவாபு இந்த யோவா வந்து இந்த தாவீது சைட்ல உள்ளவங்க, இந்த சவுல் கூட சேர்ந்தவர் அந்த அப்னர் சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? ரெண்டு பேரும் யாரு? இந்த தாவீதுக்கு படத்தளபதி யாரு? யோவாபு. அப்னர் யாரோட படத்தளபதி? சவுலுக்கு. இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் சந்திச்சுக்கும் போது விளையாண்டு பார்க்கலாம்டா, ஓன் பையனா ஏன் பையனான்னு சொல்லி அடிப்புடி சண்டை வந்து குத்தும் கொலை உருவாகி ஊர் விட்டு ஊர் வரைக்கும் சண்டை போன விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நான் அதெல்லாம் எடுத்தேன்னா எவ்வளோ தூரம் போகும்? அதனால தான் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை கொஞ்சம் படிக்கணும். பைபிள் ஒன்றும் கதை சொல்லி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதை வைக்கல, அதுக்கு பின்னாலாம் பயங்கரமான காரியங்கள் உண்டு. அப்போ அந்த சண்டை இடத்துல இந்த யோவாவோட தம்பி ஒருத்தன் தான், மானை போல ஓடுகிறவன். அவன் பேர் என்னது? அசாஹேல். அந்த ஆசாகேல் என்ன பண்ணான்னா, ஒரு சண்டையில இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டீமும் மீட் பண்ணிக்கிச்சு, கபடி சண்டை ஃபைட் பண்ற மாதிரி ஆரம்பிச்சு, அது குத்து சண்டையில போய் கொலை பண்ணிக்கிற அளவுக்கு சண்டைக்கு வந்து, அது பெரிய சண்டையா மாதிரி நாடு விட்டு நாடு சண்டை போடுற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க துரட்டுறாங்க, யார்? இந்த அப்னருடைய கூட்டத்தை துரட்டுறார்கள். அதில் இந்த ஆசாஹேல் என்ற யார்? யோவாப் என்ற படைத்தளபதியோட தம்பி ஆசாஹேல் யார? மானை போல வேகமா ஓடுகிறவன் இந்த யாரு? இந்த அப்னரை தொட்டிட்டு ஓடுறாரு. இந்த அப்னர் யாரு? ஒரு படத்தளபதி. ஓடிக்கிட்டு இருக்கிற அவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, ஏ ஆசாஹேல், நீ ஏன்டா என்னை துரட்டுற? நான் உன்னை கொண்டு போட்டேன்னா உன் அண்ணன் முகத்தில் நான் எப்படி முழிக்கிறதுன்னு கேட்கிறாரு. நிஜமாலே அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. நான் எப்படி உங்க அண்ணனுடைய முகத்தில் விழிப்பேன்னு கேட்கிறாரு. ஏன் ஆயிருந்தாலும் இவர் ஒரு படைத்தளபதியோட தம்பி. ஆனால் இந்த ஆசாஹேல் விடுதா இல்லை, துரட்டும் பொழுது ஒரே அடி தூக்கி கொண்டு போட்டார். யாரு? நம்ம அப்னர். திருத்தம், நம்ம அப்னர் என்ற படைத்தளபதி கொண்டு போட்டார். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இப்போ யோவாபோட தம்பி யார் கொண்டா? அப்னர். ஆனால் செத்தது சண்டையில், செத்தது யுத்தத்தில். யுத்த முறையில் அந்த பகையை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா துரட்டுனது யாரு? ஆசாஹேல். யோவாப் தம்பி தான் துரட்டினான். அவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, துரட்டாத, பக்கத்தில் இருக்க வாலிபர் இடத்துல போய் எகிரி கொண்டு அவங்கள செத்துரு, அவங்கள கொன்று என்னை விடுன்னு. அவரு உயிருக்காக துரட்டல, என்னால உன் உயிருக்கு ஏதாவது ஆயிரம் திரும்படான்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. நாம சொல்ல நேரத்தில் இப்படிதான் வீண் ஒம்ப போய் துரட்டுவோம். பார்த்துறீங்களா? வீண் ஒம்ப போய் துரட்டிட்டு செவுத்துல போய் நம்மளே முட்டிக்கிட்டு வரும். நான் சொல்றது காரியங்களுக்கெல்லாம் பின்னாடி காரணம் உண்டு. நம்ம சில நேரத்தில் தேவையில்லாமல் இப்படி தான் துரட்டும். எப்படியாவது பெரிய மில்லியனர் ஆயிடணும், நான் எப்படியா பில்லியனர் ஆயிடணும், எனக்கு போட்டு சாட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கெல்லாம் போட்டு ஐ வில்னு சொல்லி பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்து எனக்கு வெறி ஏறி போய் கிடக்குது. மில்லியனர் தூக்கத்தை எழுப்பி கேட்டால் ஹூ ஆர் யூ? ஐ அம் மில்லியனர். நீ அப்னரை துரட்டிக்கிட்டு இருக்க. ஒரே குத்து தூக்கி கீழே அடிச்சிருவாரு. விளங்குதா உங்களுக்கு? சில நேரத்தில் நம்ம தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் துரட்டுவோம் பாருங்க. அன்பான பிள்ளைகளே, நான் ஏன் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் இருக்கிற காரியங்களும் இதே கதை கேட்குற மாதிரியாக இருந்தாலும் இதை நீங்கள் கற்றுக்கொண்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ இந்த அப்னர் பின்னாடி என்ன கதை நடந்திருக்கு? யோவாபுக்கும் இந்த அப்னருக்கும் ஒரு சண்டை இருக்குது. என்ன சண்டை தெரியுமா உங்களுக்கு? அவனோட தம்பியை யார் கொண்டிருக்கா? அப்னர் கொண்டிருக்காரு. ஆனா பர்பஸ்லி இல்ல, அவர் நல்ல மனுஷன். அவர் திரும்பி பார்த்து சொன்னாரு, டேய் என்னை துரட்டாத, நான் உன்னை நான் உன்னை கொல்லணும், நான் அதுக்கப்புறம் உன் அண்ணன் முகத்துல எப்படி விழிப்பேன்னு கேட்கிறாரு. துரட்டிட்டு அவனை கேட்பானா? அவன் நல்ல மனுஷன் திரும்பி கேட்டிருக்கான் பாருங்க. விட மாட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், துரட்டுறாரு. தூக்கி ஒரே அடி முடிஞ்சு. அது மண்புழுன்னு நினைக்கிறேன். அது தேவையில்லாமல் சிங்கத்தோட மீசியை பிடிச்சி கதறையை பார்த்துருக்கு. ஒரே மீதி செத்து போச்சு. அன்பான பிள்ளைகளே, இங்கே கேவனிங்க, இந்த பகை பின்னாடி நடந்திருக்கு. ஆனால் இப்போ அப்னர் வந்திருக்கிறார். என்ன தெரியுமா? இவனுங்களுக்கு நாடு நடத்த தெரியல. தாவீது ராஜா, தேவன் உங்களோடு இருக்கிறார், நாட்டை நீங்கள் நடத்துங்க, இந்த ஜனங்களை இந்த ராஜ்யபாத்தோடு இணைக்கிற வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் கவனிங்க, இப்படி ஒரு படத்தளபதி செஞ்சா
தாவீது மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும் பொழுது படைத்தளபதியா யார் ஆவா? எப்னர் ஆயிடுவார். விளங்குதா? அதனால தான் நீங்க வாசிச்சிங்க அவர் தம்பியோடைய பகையை வைத்து என்ன செஞ்சார்? வாசிங்கம்மா அதுப்ப அந்த அதிகாரத்தை வசனத்தை சொல்லி வாசிங்க. நான் ஏன் அந்த பின்னணியை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 3:27. வாசிங்க. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல, என்ன வாங்கினே எப்னே, அந்த பகையெல்லாம் விடுங்கண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, வாங்கினே கொஞ்சம் பேசுவோம், ராஜ்யபாரத்தை குறித்து பேச வந்திருக்கீங்க, வாங்கினேன். நல்லவனை போல நடித்த ஒரு கயவன் தான் யோவாப். சில நேரத்து அன்பான பிள்ளைகளே உங்களுடைய ஓரம் கட்டுவாங்க, வாங்க நம்ம போய் ஃபெலோஷிப் பண்ணுவோம், வாங்க கொஞ்சம் உட்காந்து பேசுவோம், வாங்க கவனமாக இருங்க யார் கூட போய் உட்காருங்கன்ட்டு. ஏன் ஃபெலோஷிப் அழகாக அழைத்து கொண்டு போய் உட்காரச்சு பேசுவார்கள். என்னதுன்னு வாசிமா. அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். கவனிச்சிங்களா? விளங்குதா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு தந்திரமாய் திட்டம் தீட்டி. அதுக்கு முன்னாடி சில மேலே நீங்கள் அந்த 24வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 3:24. அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? பார்த்தீங்களா யார் கேள்வி கேட்குறான்ட்டு? தாவீதுக்கு ஒரு புள்ளி இருந்துக்கிட்டே இருக்கு இந்த யோப் மேலே. நம்மளாம் வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். தாவீதுக்கு இந்த யோபு மேலே ஒரு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. நம்ம சொல்லணும்ல, டேய் உன் மேலே ஒரு கண்ணை வச்சிருக்கண்டான்ட்டு, அந்த மாதிரி தாவீது ஆக்சுவலி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த யோபு நினச்சா இந்த ராஜ்யபரத்தை கவுக்கக்கூற அளவுக்கு ஒரு படை தளபதி. விளங்குது அவங்களுக்கு? ஸோ அதனால தான் பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஒரு நாட்டை சில நேரத்தில் அந்த ராஜாவுடைய ஆட்சியை கவிழ்த்து சர்வா இது என்ன இந்த ஜெனரல் ஆட்சி கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு? ஆர்மி ஆட்சின்றாங்களே. இப்போ இந்த வியட்நாமில் தான் அதான், இந்த மியான்மர்லாம் அதான் நடந்துச்சு. அந்த இராணுவ ஜெனரல் நாட்டை டேக் ஓவர் பண்ணிடுவார். ஏன்னா படை தளபதி அவர் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கும். ஸோ இந்த படை தளபதின்றது முக்கியமான ஒரு பொசிஷன்ஸ். விளங்குதா? அப்போ இந்த படை தளபதி வந்து ராஜா கிட்ட அதத்திர வண்ணமாக கேட்கிறாரு, என்ன அவன் வந்தானா நீ அவனை போட்டியா? வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஆனால் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவனை அங்கே நிப்பாட்ட சொல்லி அவனை அப்படியே பேச வாங்கண்ணே பேசுகிற வண்ணமாய் கூட்டி போய் கொலை செய்து விட்டார். அவர் செய்த குற்றங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு குற்றம் இது. ஏன்? இந்த ராஜ்யபாரம் தாவீதுக்கு எப்பயோ வந்திருக்க வேண்டியது. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? இந்த ராஜ்யபாரம் எப்பயோ தாவீதுக்கு வர வேண்டியது. அதை தடுத்த ஒரு மனுஷன் இவன். சில நேரத்தை பிசாசு நினச்சிக்காதீங்க, பக்கத்தில் இருந்து அங்கெல்லாம் செய்வான்ட்டு, பக்கத்துலேயே தான் வேலை செய்வான். பயன்படுத்துறதுலாம் பக்கத்தில் இருக்கிற ஆள் தான். நீங்களாம் என்னது நல்லா நகைச்சுவே ஒன்று சொல்லுவீங்க, என்னதுன்னு, எனக்கு எதிரியெல்லாம் வெளியில் இல்லை எல்லாம் கூடயே தான் இருக்குது அப்படின்னு. அதுக்குன்னு எல்லாரும் எதிரிகள் அல்ல. நான் அதையும் மாற்றி சொல்லுகிறேன், எல்லாரும் எதிரிகள் அல்ல, விளங்கி கொள்ளுங்க. ஆனால் எதிரி சில நேரங்களில் உங்கள் பக்கத்திலிருந்து செயல்படக்கூடும். 2வது அவன் செய்த குற்றம் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 17:25. அப்சலோம் யோவாப்புக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். யார அப்சலோம் யோவாப்புக்கு பதிலாக இராணுவ தளபதியா மாத்தினாரு? ஆமாசாவை. இவங்களுக்குள்ளால இந்த யோவாப்புக்கும் இந்த ஆமாசாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய குடும்ப கலவரம் இருக்கு. அதை நம்ம இப்போ கை வைக்க வேண்டாம், சரியா? ஏன்னா லைஃப்பில் ஆள் பார்த்துட்டு இருக்காங்களே, அப்போ ரசிக்கப்படாதீங்க ஆச்சு பார்த்தாங்க, என்னடா உங்கள் பைபிள்லாம் இப்படி இருக்குதுன்னு. அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிள் மட்டும் ஏன் உண்மைன்னு சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தப்பான கதையை மாற்றி எழுதவே இல்லை, உள்ளதை எழுதிடுச்சு. அதாவது அது உண்மை உள்ள புத்தகம்ன்றோம். அது மாற்றி எழுதலை, நல்ல விண்டமாய் காட்டுறதுக்கு இல்லை. மனுஷன் செஞ்ச அத்தனை அக்கிரமத்தை எழுதி வச்சுச்சு. இதாண்டா மனுஷன் பண்ணா, மனுஷன் பையன் தான் பண்ணா, பார்த்து திருத்தி நடந்துக்கோ, இப்படி நீ நடக்காதுன்ட்டு. விளங்குதா? அப்போ இந்த ஆமாசாவென்றவன் யாருக்கு இராணுவ தளபதியாக இருந்தான்? அப்சலோமுக்கு. அப்சலோமுடைய ஆட்சியில் நான் சொன்ன பார்த்தீங்களா, தாவீதை தள்ளி
அப்சலோம் ஒரு ராஜ்யபாரத்தை உண்டு பண்ண பார்த்தாருன்னு. அப்ப ஒரு பெரிய நாட்டில் இருக்க 90% பீப்புள் அவரோட இருக்காங்க, விளங்குதுங்களா உங்களுக்கு? அதுக்கு யோபு தளபதியா ஆவறது பதிலா யோபு யார் திருத்தம் யார் இந்த அப்சலோம் யோபு வைக்கிற பதிலா யாரை வைத்து விட்டார்? ஆமாசாவை. இப்ப யோபுக்கு எரியுமா எரியாதோ? எரியும். விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் சொல்ற காரியங்களை எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:32 வாசிங்க. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் தன்னை பார்க்கிலும் நீதியும் அவனை விட நல்லவன்களாகிய 2 பேர். யார் அது? வாசிங்கம்மா. 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் ஆமாசா எனும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பலியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. கேவனிங்க. அப்ப ஆமாசாவை என்ன பண்ணிட்டான்? அவன் கொண்டுட்டான். அவனுடைய பிரச்சனைலாம் யாரெல்லாம் இந்த டாப் பொசிஷனுக்கு ஏறிடுவாங்க, யாரெல்லாம் அந்த படை தளபதியை ஆக முடியுமோ அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணான். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ இந்த தேவன் வருகிற கோத்திரத்தை மட்டும்தான், யூதா கோத்திரத்தில் வருகிற அந்த வேற மட்டும்தான் பிசாஸ் அறுக்கு பார்த்தான். அல்ல. சில நேரத்தில் அந்த 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 ராஜ்யபாரத்துக்கு உதவியா யார் இருக்கணுமோ, சரியான ஆள் இருக்கணுமோ, அது இருக்கக்கூடாதபடிக்கு இந்த விதமான யோபின் ஆவிகள் என்ன தெரியுமா செய்யும்? அந்த பக்கத்துல உதவியா இருக்க வேண்டியவர்களை வெட்டும். இன்னைக்கு சபை ஓட்டையறதுக்கு இதுதான் முதல் காரணம். ஏன் தெரியுமா? சில நேரத்தில் அந்த முக்கியமான பொசிஷன்ல இருக்க அந்த பாஸ்டர்ஸ்க்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க பார்த்தீங்களா, உதவியாளர்களா, அவர்களை சில நேரத்தில் இந்த ஆவிகள் விட்டு வைக்காது. இதுக்கு பேரு யோவாபின் ஆவி. யோவாபின் ஆவி இதுக்கு பேரு. ஏன் தெரியுமா? அது அந்த வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஊழியக்காரங்க, அவங்க பக்கத்துல உதவியா இருக்கிறவர்களை வெட்டும். ஏனென்றால் தாவீது உண்டே ராஜ்யபாரம் செய்ய முடியாது. தாவீதுக்கு ஏற்ற உதவியாட்கள் பலவான்கள் தேவை. யாரெல்லாம் அந்த டைட்டிலுக்கு ரிப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த டைட்டில் உள்ளவங்க அதை வெட்டும். போட்டி மனப்பான்மை உடையவர்கள். அதனால்தான் பாருங்க அந்த அப்சலோம் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியம் கேட்குறேன். இப்போ நீங்க சபைன்னு சொன்னா தப்பா இருக்கும். ஓகே, ஒரு சண்டை. இப்போ நம்ம சண்டைக்கு நம்ம நாடு எடுக்கக்கூடாது. ஏ நாட்டுக்கும் பி நாட்டுக்கும் சண்டை. இந்த ஏ நாடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நாடு, இந்த பி நாடும் அதுக்கு சளைச்ச நாடுல ஒரு ஸ்ட்ராங்காக நாடு. இந்த ஏ நாட்டோடைய ஆர்மியை நடத்துறதுக்கு ஒரு நோஞ்சான கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்களா? நீங்களா இருந்தா நான் இருந்தேனா கொண்டு வருமா? கட்டாயம். எல்லா யுத்தத்தையும் அந்த கலைகளை நன்கு அறிந்த, யுத்த களம் பார்த்த, பல இராணுவ இதெல்லாம் நடத்த தெரிஞ்ச, இது எல்லாம் தெரிந்த ஒருத்தன் தான் படை தளபதியா வைப்போம். அப்ப ஆமாசா சளைத்தவனா? அப்சலோம் யோவாபுக்கு பதிலா அவனை வைக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஆமாசா கெட்டவன் கிடையாது. அப்சலோம் கூட நின்றான்றதுக்காக விளங்குதா? அவன் கெட்டவன் கிடையாது. ராஜாவின் கட்டளையில் சிலர் என்ன செய்வார்களா, நான் இந்த ராஜாவோட நிற்கிறேன், அந்த ராஜாவோட நிற்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே கேவடிங்க, இன்னைக்கு எத்தனை யோப் பற்றி தான் தெரிஞ்சுட்டு வரீங்க. ஆமாம், என்னோட வேலையில் ஒரு வேலை இந்த எதிராளிகளாம் யாருன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது. நம்மளுக்கு சின்னத்து இந்த எதிரி எப்படி இருப்பானே தெரியாது தெரியுமா உங்களுக்கு? இவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாதனால்தான் தாவீது என்ற தகப்பன் யாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் போச்சு. நான் இவனை யாருன்னு எக்ஸ்போஸ் பண்றேன், நம்ம தேவன் யாருன்றதை கூடுமான அளவுக்கு கர்த்தர் கொடுக்குற வெளிச்சத்தில் சொல்லி காட்டுறேன். இங்க கவனிங்க. அப்ப இந்த யோபுடைய வேலை என்னன்னா, 2 பேரை கொன்னான்னு வேதம் பார்க்குது பார்த்தீங்களா? தாவீது மரண படுக்கையில் இருக்கும் போது சாலமன் கட்டையிட்டு சாகுறார் யோபை கொன்று. ஏன்? இரத்த பலி அவன் மேலே இருக்குது. அவன் தங்களை விட அந்த அந்த யோபை விட இன்னும் சிறந்த 2 பேரை கொண்டு விட்டான். அவர்கள் 2 பேர் இருந்தா ஏதாவது தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம், தாவீதோட ராஜ்யபாரத்துக்கு உதவியாக இருந்திருக்கலாம். ஆனா யோப் அவங்களை வளர விடவில்லை. சொன்ன இந்த யோபின் ஆவி தன்மை உள்ளவர்களா யார் தெரியுமா உங்களுக்கு? பக்கத்திற்கு எவனும் வளரக்கூடாது, எல்லாமே நான் தான் செய்யணும், எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அன்பான பிள்ளைகளே கவனமா இருங்க. ஏன் தெரியுமா? இந்த ஸ்பிரிட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இவர்களை பக்கத்தில் இருக்கிறவங்களை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, அவங்கள வெட்டிடுவாங்க, அண்டர் கிரவுண்டோடு வெட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் அவங்க அதை செய்வாங்க. அன்பானவர்களே,
யாரையும் குத்தி காட்டுறதுக்கோ யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கோ அல்ல. மற்றவர்களையும் வளர விடுங்க. மற்றவங்களும் அவங்கள ஏறி போக உதவி செய்யுங்க. இல்லை என்றால் இந்த யோபின் ஆவி உங்கள் இருதயத்தை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா யோபுக்கு இவங்கெல்லாம் காம்படிட்டர்ஸ். ஐயோ ஆமாசா, அங்கே படத்தளபதி, அவன் நினச்சா 1 by 1 குத்துனானா என்னை தோக்கடிச்சிருவான். நாளைக்கு தாவீதை எடுத்து பயன்படுத்திட்டாருனா விளங்குதுங்க அவங்களுக்கு, வளர்ந்துருவான் இவன் கொன்று. அதுக்கு ஒரு பிளானை போடு. அப்னர் ராஜ்யபாரம் மொத்த இஸ்ரவேலும் அவன் பேச்சை கேட்கும். தாவீதை பார்க்க வந்திருக்கான், ரைட்டு. அப்போ 2 பேரும் பேசிட்டாங்கன்னா தாவீது மொத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிரும். தாவீது ஜாலியாக ஐயோ எனக்கு எல்லாம் ஈஸியாகலாம் கிடச்சிச்சு நினச்சி குச்சியில் இந்த அப்னரை தூக்கி படத்தளபதி நிற்பான். நான் இவனுக்கு போய் கை கட்டிட்டு நிற்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பிளானை போடு. என் தம்பி அவன் கொண்டான் தானே, இந்த காரணத்தை பயன்படுத்திக்கிறேன். அவனை கூப்பிடு, பேசலான்னு கூப்பிடு. எவ்வளோ அழகாக திட்டம் போட்டான் பார்த்தீங்களா? இது அத்தனையுமே பிசாசு கொடுக்குற திட்டம். ஒருவேளை உங்கள் இடத்துல அப்படி கிரியைகள் பார்த்தீங்கன்னா ஜெபம் அதை ஒழிச்சு தள்ளுங்க. ஆண்டவரே, நான் சொல்லிட்டா, நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற என் பிள்ளைகள் எல்லோரும் வளரணும்னு நினைக்கிறாள் நான். அதனால தான் என் பிள்ளைகளை என்னை தாண்டி முன்னுக்கு போனாலும் நான் தேவன் இடத்துல கேட்ட ஒரு காரியமே, நான் ஊழியம் செய்கிற இந்த சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் இதை. என்னை தாண்டி என் பிள்ளைங்க போணுச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன். ஏன்னா என் பிள்ளைங்க என்னை தாண்டி போனால் அதை பார்த்து நான் ஒரு தகப்பனா நான் தான் சந்தோஷப்படணும். என் வார்த்தை விளங்குதா? அதுக்கு தானே ஊழியத்தை கொடுத்துருக்காரு என் கையில். அப்போ இந்த பிள்ளைங்க என்னை தாண்டி போகும்போது ஏன் தாண்டி போனேன், பின்னாடி போ. உங்கள் சொந்த பெத்த பிள்ளை உங்களோட கூட சம்பாரிச்சா உங்களுக்கு சந்தோஷமா கஷ்டமா? உங்கள் பிள்ளைங்க உங்களை காட்டிலும் திறமையாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா கஷ்டமா? அப்பயும் ஆவிக்குறி பிள்ளைங்க மட்டும் தாண்டி போனால் மட்டும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடுது. அதான் சொன்னேன், எனக்கு என் மாம்சத்துக்குரிய பிள்ளைங்களும் சரி ஆவிக்குரிய பிள்ளைங்களும் ரெண்டும் ஒன்று தான். விளங்குதுங்களா உங்களுக்கு? ஏன் என் பிள்ளைங்க தாண்டி போகணும்னு எதிர்பார்க்குறேன்னா, நான் என் ஓட்டத்தை ஓடி ஒரு நாள் நிப்பாட்டிடுவேன். நான் கட்டாயம் என் ஓட்டத்தை ஒரு நாள் ஓடி நிற்க வேண்டியதாயிரும். ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்கள் நாளைக்கு எழும்பி ஓட ஆரம்பிக்கணும். நான் அதனால தான் சொல்லுகிறேன், நண்பன் பிள்ளைகள் நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. சில நேரத்தில் இந்த யோபினுடைய ஆவி நம்மளுடைய இருதயத்தை பிடித்து வைத்திருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வளர விடாதபடிக்கு அப்படி நெருக்கும். இங்கே கவனிங்க, ஒரு அழகான நிலம் இருக்குது. ஒரே மரம் மட்டும் வளர்ந்தால் அழகாக இருக்குமா? இல்லை சுற்றி பல செடிகளும் அழகாக வளர்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் சில நேரத்தில் இந்த யோபின் மாரி ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்க வளரக்கூடாதபடிக்கு அப்படின்னு நெருக்கிடுவாங்க. இல்லைன்னா சூரிய வெளிச்சம் படக்கூடாது, அது மேலே வெளிச்சம் பட்டால் இதுக்கு நல்ல அந்த சூரிய சக்தி கிடைக்கும், அதை மறைச்சிடணுன்ற நிழல் போட்டால் போதும், அது செத்து போயிடும். அதுதான் அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 32 வாசிங்கம்மா. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பலியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. கவனிங்க, இந்த யோபு மாதிரி இருந்தால் சில நேரத்தில் அதில் பாதித்தவர்களுடைய அந்த இரத்த பலியை கர்த்தர் அவங்க தலையிலே வைத்து கணக்கு தீர்த்து விடுவார். நான் இதை எச்சரிக்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற அந்த தீங்கு இருக்குல்ல, மற்றவங்களுக்கு செய்கிற துரோகம் இருக்குல்ல, மற்றவங்களுக்கு செய்கிற அந்த அநியாயம் இருக்குல்ல, அதை மன்னிப்பு கேட்டால் ஏதோ கர்த்தர் விட்டுவார மட்டும் நினைக்காதீங்க. அந்த இரத்த பலியை கர்த்தர் உங்கள் தலைக்கு நேராக திருப்புவார். ஏன்னா மன்னிச்சுட்டு விட்டா அநியாயம் விளைந்தவன் இருக்கான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் இருக்கான்ல, அவனுக்கு நியாயம் செய்யலைன்னா கர்த்தர் அநியாயத்தின் தேவனாயிருவார். கர்த்தர் கட்டாயம் நீதி விளைப்பார். என் வார்த்தை விளங்குதுங்களா? பார்க்க ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஏற்ற வேலை வரும் கர்த்தர் நியாயம் தீர்க்க. என் வார்த்தை விளங்குதா? யோபு நினச்சிட்டான் என்னதுன்னு, நான் தான் படைத்தளபதி, நீ நட. தாவின் காலத்தில் ஒருத்தனை உன்னை கொல்ல மாட்டான், அவன் மகன் வருவான். அவன் மகன் வந்து நியாய தீர்ப்பை செய்து முடிப்பான். என் வார்த்தை விளங்குதுங்களா உங்களுக்கு? நினைக்காதீங்க கர்த்தர் விட்டுருவார்னு. கவனிக்கலாம். இப்போ இந்த அப்சலோம் நான் ஏன்
கிறிஸ்துவுடைய கதாபாத்திரத்துக்கு நான் ஒப்பிடுகிறேன் அப்படின்றத நீங்க பார்க்கணும். விளங்குதுங்களா? எடுத்து வாசிங்க. இப்போ என்னோட 2 சாமுவேல், திரும்பி 2 சாமுவேலுக்கு வந்துடலாம். நம்மளோட கதைலாம் நீங்கள் 2 சாமுவேல் தான். அதனால தான் சொன்னேன், நான் இன்னும் உங்களுக்கு 10 இடத்துக்கு உங்களை டைவர்ட் பண்ணி இந்த கதையை நிரூபித்து காட்டல. நான் ஒரே புத்தகத்தில் தான் அதை நிரூபித்து காட்டுகிறேன். 2 சாமுவேல் 18 எடுத்துக்கொள்ளுங்க. 9, 10 வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது, கோவேரின் கழுதையின் மேல் ஏறி வரும்பொழுது, அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். கவனிங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மரத்திலே தொங்குகிறார் என்று அர்த்தம். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? வானத்துக்கும் நடுவிலே, வானத்துக்கும் பூமிக்கு நடுவிலே தூக்கப்பட்டார். வசனத்தில் அப்படி ஒருத்தர் தொங்கி இருந்தார். யார் அது? இயேசு கிறிஸ்து. என் வார்த்தை விளங்குதுங்களா உங்களுக்கு? இயேசுதான். அதான் வசனம் சொல்றது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? இந்த கதாபாத்திரத்தை நீங்க அப்சலோமை கெட்டவனால் பார்க்கறதுனால மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற அந்த தகப்பனும் குமாரனுடைய அந்த கதாபாத்திரத்தை விளங்கிக்காம போயிட்டோம். இப்ப எலியேசர்னு ஒருத்தர் வரும்பொழுது நம்ம நிழலாட்டமாய் அவரை யாராய் கூறுகிறோம்? இல்ல, பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க ரெபெக்கால்ன்ற மணவாட்டியை கொண்டு வரத்தக்க நடுவில் ஒரு மத்தியஸ்தரை அனுப்புகிறார். யார் அது? எலியேசர். ஆமாவா இல்லையா? அவர் எந்த நாட்டுக்காரன்? தமஸ்கு நாட்டுக்காரன். தேவனுடைய எதிரிக்குரிய நாடான ஒரு இடத்துல இருந்து வருகிறவன். விளங்குதா உங்களுக்கு? தமஸ்கு தானே? ஆமாம், தமஸ்கு தான் நினைக்கிறேன். அவன் ஒரு புறஜாதி, புரியுற பாஷையில் சொல்லுகிறேன். அவனை நீங்கள் எப்படி ஒரு நிழலாட்டமாய் அவனை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுகிறார்கள்? நான் சொல்லுகலை, உலகத்திற்கு வேத அறிஞர்கள் ஒப்பிடுகிறார்கள். அந்த கதாபாத்திரத்தில் வர ஆபிரகாம் பிதாவாகிய தேவனா. ஆபிரகாம் தப்பே செய்யலையா? ஆபிரகாம் ஒரு முறை நம்ம ஞாபகம் இருக்கா இல்லையா? எடுத்து தாராக ஆபிரகாமை கழிச்சிட்டோம் நம்ம. பாவம், கர்த்தர் என்ன அடிக்காம தான் சரி, ஆனால் உள்ளதை எடுத்து காட்டினேன். த டார்க் சைட் ஆஃப் ஆபிரகாம் அப்படின்னு எடுத்து காட்டினேன். இதுதான் ஆபிரகாமோட டார்க் சைட் அப்படின்னு. அப்போ நம்ம ஆபிரகாம் மட்டும் பிதாவாகிய தேவனுடைய கதாபாத்திரத்துக்கு ஒப்பிடுகிறோமே, ஆமாவா இல்லையா? நீங்கள் அதை அப்படி மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் கர்த்தர் அது ஒரு நிழலாட்டமாய் வைத்திருக்கிறார். விளங்குதுங்களா உங்களுக்கு? அந்த அப்சலோம்ன்றவன் குதிரை அந்த திருத்தம் அந்த கோவேரி கழுதியில் பயணம் செய்திருக்கும் போது மரத்துக்கு நடுவிலே தூக்கப்படுகிறான். தன் மகன் செத்து போகிறான். செத்து போனதை கேட்கும் பொழுது தாவீது அழுகிறான். கவனிங்க, அந்த இடத்துல தாவீது எங்க இருந்தார் எடுத்து பார்க்கலாமா? அதே 2 சாமுவேல் 17:24 வாசிங்க. நான் ஒரு வசனமாய் சொல்லும் போது நீங்க கவனிக்கணும் என்னத்தை சொல்ல வருகிறேன். வாசிங்க. தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். எங்க வந்தாரு? மக்னாயிம்னா என்னது? மக்னாயிம்னா தெரியுமா? மகாநாயம்க்கு வந்தாராம். கரங்களை தட்டுவோம். மகாநாயம் பேர் வச்சிருக்கிறோம். தாவீது அங்க வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அந்த அதிகாரத்தை முழுசா வாசிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அகித்தோப்பேல் திட்டம் தீட்டுறான்னு தெரிஞ்ச உடனே தான் தாவீது பயந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை மாதிரி இருக்கும். அதுக்கு யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். இதுக்கு மேலே என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நான் மகாநாயமுக்கு ஓடிடுறேன். ஏன் மகாநாயம் தெரியுமா? ஆதியாகமம் 32:2 எடுத்து வாசிங்க. மகாநாயம்னா என்னன்னு பார்த்துடலாம். சொல்லும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது. ஏனென்றால் மகாநாயம்ல யார் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க. யாக்கோப்பு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி, இந்த தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயம் என்று பெயரிட்டான். அங்க யார் இருக்கா? இதுக்கு மேலே என்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆச்சுன்னா, தாவீது பெரிய படை தளபதி, யுத்த மனுஷனா இருந்த போதிலும் என் உயிருக்கு மேலே இதுக்கு மேலே ஆபத்து, என்னை அழிக்கத்தக்க மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா தாவீது போடுற ஒரே இடம் எங்க தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய ஸ்தலத்துக்கு. மகாநாயும் என்ற தேவனுடைய சேனையை எடுத்து அடைக்கலம் தேடி போயிட்டார். ஏன் தெரியுமா அவர் அங்கே போயிட்டாரு? அவர் அது உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாருன்னா தெரியும், அவர் கண்ணுக்கே தெரியாத ஒரு சேனை அவரை காக்கும் என்று. என் வார்த்தை விலகுதுங்களா உங்களுக்கு? மகாநாயம் அவர் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஏரியா. அதுக்குள்ளால ஈஸியெல்லாம் டிரான்ஸ்பாஸ் பண்ண முடியாது. ஞாபகத்துக் கொள்ளுங்க அன்பான பிள்ளைகளே, ஈஸியாக டிரான்ஸ்பாஸ் பண்ண முடியாது.
ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய சேனை உள்ளுக்கு அமர்ந்திருக்கும். என் வார்த்தை விளங்குதா? தாவீது அங்க வந்து உட்காந்துட்டார். ஏன் தெரியுமா? இப்ப திரும்பியும் போயிட்டு 2 சாமுவேல் 7:17-24 வாசிங்க. தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். இப்ப பாருங்க, இப்ப தாவீது மகானயமுக்கு வந்துட்டார். தாவீது யாரு? ராஜா. விளங்குதா உங்களுக்கு? தாவீது ராஜா, ஹீஸ் அ கிங். இப்ப மகானயம்ல இருக்கிறாருன்னா அவர் எது தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ண வராரு? ராஜா, சேனைகளின் ராஜாவாய் அவர் அங்க இருக்கிறார். அதான் தான் சொன்னேன், அந்த இடத்துல அவர் காட்ட வருதுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? மகாநாயம் என்ற தேவனுடைய சேனைகளின் ராஜாவாகிய அந்த தகப்பனாகிய ஆண்டவராய் அவர் நம்மளுக்கு கதாபாத்திரமாய் காட்டப்பட்டிருக்கிறார். விளங்குதா? அந்த தகப்பன் தன் பிள்ளை இறந்த உடனே கேட்டு அழுந்தார். இந்த சம்பவம் விளங்கணுமா? உங்களுக்கு எல்லோரும் தெரிந்த ஒரு மெயினான ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் தன் மகன் தூக்கப்பட்டதை பார்த்து தகப்பன் எப்படி இருந்தார்? அப்ப நிறைய பேர் சொன்னாங்க தேவன் பாவத்தை கண்டு திரும்பி கொண்டார். இல்லை, தன் மகன் படுகிற பாடை பார்த்து, தன் மகன் ஜீவனை விட்டதை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தர் கண்ணீர் விட்டார். அவர் அவ்வளோ பெரிய ஒரு அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இந்த தேவன் தான் நிறைய பேர் வேண்டான்னு சொல்லி தள்ளுறாங்க. அவரு இன்னும் ரட்சிக்கிறதுக்காக நம்ம நித்திய ஜீவனை போய் அடையும்படிக்கு நம்ம பாவத்தில் போய் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக தன் ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்தார். இவ்வளவாய் அன்பு உலகத்தில் அன்பு கூறினார் வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அன்புக்கு பின்னாடி இருக்கிற காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவன் எங்குமே புதிய ஏற்பாடில் நேரடி எழுதவில்லை. தன் மகன் மரிக்கும் பொழுது அவர் கண்ணீர் இட்டார்னு. ஆனால் பழைய ஏற்பாடில் கர்த்தர் அதை முன் குறித்து விட்டார். என்னதுன்னு? என் மகன் மரிக்கும் பொழுது நான் கண்ணீர் இடுகிறேன் என்று. என் மகனே, என் மகனே. வழங்குதா? நம்ம கர்த்தரை வேற மாதிரி பார்க்குறோம், ஏதோ எதிராளி மாதிரி. அவர் ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டான ஒரு காட் மாரி. ஆனால் அவர் உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பனாக இருக்காரு, உங்களை மன்னிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறாரு, அவர் உங்களை அரவணைக்கிற ஒரு தகப்பனாக இருக்காருன்னு அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். உண்மைதான், நம்ம தவறு செய்து பாவம் செய்து இடரில் விழுவும் பொழுது நீங்கள் அதில் இருக்கும்னு அவர் விரும்புறது கிடையாது. ஆனால் அந்த குற்ற உணர்வே உங்களை அங்கேயே வைத்திடக்கூடாதுன்றதுலையும் அவருடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் அங்கேயே இருந்துடக்கூடாது. யூ கேன் நாட் ஸ்டக் இன் யோர் கண்டெம்னேஷன். உங்களோட குற்ற உணர்விலே நீங்கள் அங்கேயே நின்றக்கூடாதுன்றதான் கர்த்தருடைய எண்ணம். அந்த தகப்பன் தன் எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னா, என் பிள்ளை என்னை தேடி வந்துடும் என்றுதான் கர்த்தருடைய எண்ணம். அதனால்தான் நீங்க பாருங்க, அவர் தன் கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி காட்டும் போதெல்லாம் தன்னை ஒரு தகப்பனாய் மட்டும்தான் காட்டுகிறார். சேனைகளின் கர்த்தர் அவரே தான். அதே தகப்பன் தான், அதே கர்த்தர் தான் உங்க தகப்பனமாய் இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் அந்த தகப்பனை திரும்பி பார்க்கறதே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னைக்கு வசனமாய் தான் பேசுகிறேன். எடுத்து வாசிங்க என்னோட லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இது யார்? இது கெட்ட குமாரன். உங்க பாஷையில கெட்ட குமாரன். என் பாஷையில அவன் நல்ல குமாரன். கெட்டவன் அந்த கூட அந்த அண்ணன் தான், யோவாபு. உண்மையே சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அவன் மன திரும்பத்தில் தன் சகோதரனுக்கு சந்தோஷம் இல்லை. அவனுக்கு கொடுத்தீங்க, எனக்கு இது கூட கொடுக்கல சொல்லிட்டு வசனம் சொல்லிட்டு அவன் வெளியே நின்ட்டான். அவளுக்கு வரவே இல்லை. பார்த்தீங்களா? ஆனால் இவன் மனம் திரும்பதில் அவனுக்கு சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு பிடிக்காது. யாராவது வளர்ந்து வந்துட்டா, போயிட்டு திரும்பி வந்துட்டா, கேனாட். அதாவது சொன்ன அவன் தான் யோவாபு. இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் நான் சொல்கிற வண்ணமாக எடுத்து வச்சு அங்கங்கே பாருங்க, பைபிள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. வாசிமா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்ப அந்த தகப்பன் அழுவே இல்லையா? தேவன் அதான் வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் மறைவான இடத்துல துக்கம் விடுவார். அவர் மறைவான இடத்துல துக்கம் விடுவார். எல்லாரும் முன்னுக்கும் காட்டிக்க மாட்டார் தன் அழுகிறாரா இல்லையான்ட்டு. நம்ம சின்னத்தை அந்த தகப்பன் அந்த இடத்துல தன்னை
ஒரு தகப்பன் கதாபாத்திரத்தை காட்டுகிற தேவன் சொல்லுகிறார், என் மகன் மனம் திரும்பி ஓடியாரும் பொழுது நான் ஓடி கட்டிப்பிடித்து அவனுக்கு முத்தம் செய்வேன். தன் மகன் வருதை பார்த்து எந்திரிச்சு இவர் ஓடுறாருனா அந்த தகப்பன் கலங்கியிருக்க மாட்டாரா? கலங்கியிருப்பார். இன்னைக்கு அதே தேவன்தான் உங்களையும் அழைக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். ஆனால் இந்த தகப்பன் இங்கே இருக்கிற எத்தனை பேர் நம்ம இருதயத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டோம்? இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு வேணும், இந்த ஆண்டவர் இயேசு தான் என் தகப்பன், இவர் தான் என் கர்த்தர், இவர் தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்மளால் இங்கே ஏற்றுக்க முடியும்? இல்லை 10ஓட 11 வச்சிருக்கிறோமா? அப்படி உண்மையிலே நம்ம அவரை தான் தேவனாய் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த தேவனுடைய வார்த்தை கேட்டு நம்ம என்னைக்கா கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு தான் நடக்கிறோமா? எக்ஸ்கியூஸ் மீ, பின் ட்ராப் சைலன்ஸில் கேட்குற ஜனங்களே, கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? கை தூக்கி காட்டுங்க. கேட்கவே சரி, எல்லாரும் பார்க்குறீங்க, நல்லது. ஆனால் இருந்த போதிலும் நம்ம உண்மையாலே தேவனுடைய சத்தத்தை உண்மையாலே கேட்குறோமா? ஏன் தெரியுமா சொன்ன தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு? இப்போ நீங்கள் எனக்கு அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்க வேண்டும். யோவான் 14:21. இன்னைக்கு தான் செய்தி. யோவான் 14:21. ஜான் சாப்டர் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். இங்கே கவனிங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் கர்த்தர் இடத்துல சொன்னதெல்லாம் கேட்பேன்ட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, ஒருத்தன் இடத்துல அன்பாக இருந்தாலும் அது எப்படி திரும்ப கண்டுபிடிச்சிருவேன்? நான் சொன்னதெல்லாம் அவன் கை கொள்ளுமான்றாரு. எத்தனை பேர் இப்போ சாட்சி கொடுக்க போகிறீங்க நான் கர்த்தர் சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன்ட்டு? ஆனால் வசனத்தின் பிரகாரம் கேட்கும் பொழுது தான் சந்தேகமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னதுன்னு? கர்த்தர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு கீழ்ப்படுகிறேன்னா? நம்ம பார்வையில் பார்க்கும்போது ஏதோ கர்த்தருக்கு எல்லாமே கேட்டு கீழ்ப்படுகிற மாதிரி தான் இருக்குது. கர்த்தர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வசனத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம உண்மையாலே அவர் மேலே அன்பு கூறுகிறோமா இல்லையான்னு. இப்போ நான் கேட்குறேன், உங்களை எத்தனை பேர்த்திங்க கர்த்தரை நேசிக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. திரும்பி ஒரு தடவை வாசி, பிள்ளைங்களுக்கு புரியல. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். எவெல்லாம் என் கற்பனைகள்லாம் பெற்று அதை கை கொள்கிறானோ அவன் தான் என் இடத்துல அன்பாக இருக்கான்ட்டாரு. இதோடைய ஜட்ஜ்மெண்ட் நான் உங்கள் கையில் விடுகிறேன், இதோட தீர்ப்பை நான் உங்கள் கையில் விடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, எவன் என் வார்த்தையை கேட்டு கை கொள்கிறானோ அவன் தான் என் இடத்துல பிரியமாக இருக்கிறான், அவன்தான் அன்பாக இருக்கிறான். என் வார்த்தை விளங்குதா? அப்படி அவர் வார்த்தை என்னன்றது தெரிய வேண்டும்ன்றதுக்காக ஒரு சின்ன முன்னுரை தான் இப்போ நான் உங்களுக்கு நடத்தினது. ஆனால் அந்த வசனத்தை நீங்களே வாசிக்கும் போது தான் வசனத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகள்லாம் என்ன நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். நான் அதை உங்களுக்கு ஒரு வசனம் 2 வசனம் த கிரேட் 2 commandmentsலாம் கொண்டு உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் திறந்த வேதத்தை வாசிக்கும் போது தான் விளங்கி கொள்ளுவீங்க உண்மையிலே அவருடைய பிரமாணம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், உங்கள் இடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஜப அறையில், நீங்கள் உங்கள் ஜப அறையில் உட்காந்து தேவனிடத்தை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையில கர்த்தருக்கு அன்பாக இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு. அன்பான பிள்ளைகளே, அதனால தான் நான் சொன்னேன், அந்த கதாபாத்திரத்தில் வருகிற தாவீது தான் தேவன், அவருடைய ஒரே குமாரன் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு வருகிற அப்சலோம் தான் இயேசு கிறிஸ்து. தூக்கம் படும் பொழுது அந்த ராஜா மகாநாயமிலிருந்து அழுந்தார். சேனைகளின் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அழுந்தார். அதனால தான் தாவீது கரெக்டாக மகாநாயமில் இருக்கிறார். என் வார்த்தையை விளங்குற தாவீது இங்கே வேணால் ஓடி போயிருக்கலாம், மகாநாயமுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அங்கே தன் மகன் மரித்ததை கேட்ட உடனே அந்த தகப்பன் கண்ணிலிருந்து தண்ணீர் விழுந்தது. எனக்கு உங்களுக்காக அவர் இன்னும் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாலும் எனக்கு ஆச்சரியம் கிடையாது. நான் போய் பார்த்துட்டு வரல, ஆனால் அவர் கண்ணீர் சிந்தினாலும் எனக்கு ஆச்சரியம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் எதிர்பார்க்குற வண்ணமாய் வரணுன்றதில் கர்த்தர் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். என் பிள்ளை எப்பொழுது நான் சொல்கிற பிரமாணத்தை கை கொண்டு என்னை அறிந்து என்னை தேடி வரும். அது தேடி வரும்போது நீ பயப்படாத, நீ தேடி வர பத்தியா அவர் எந்திரிச்சு உங்ககிட்ட தேடி ஓடியாருவார். இதுதான் நம்ம தகப்பனுடைய தன்மை. இதை விளங்குவீர்கள் ஆனால் கர்த்தர் மெய்யாகவே உங்களை வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் செய்யலாம்.